கர்த்தர் நல்லவர். நம்மளை இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி நம்முடைய ஆராதனையை ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய இந்த காலை ஆராதனையை ஆஸ்வதிப்பீராக. துவக்க முதல் முடியும் மட்டும் தேவனுடைய கிருபையும் பிரசனமும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருப்பீராக. நம்முடைய பிரசனத்தினால் ஆண்டவரே இந்த இடம் நிரம்பி இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயம் நம்முடைய மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், இன்னும் வரப்போகிற ஒவ்வொருத்தரையும், அன்று நேரடியில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை நடத்தட்டும், அவர்களை நிரப்பட்டும். அவருடைய உள்ளம் ஆண்டவரை கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும். அவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கட்டும். தகப்பனே, துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் கர்த்தாவே நீர் அவர்களுக்குள்ளாக ஆண்டவரை உற்சாகத்தையும் கிருபையும் தருவீராக நான் ஜெபிக்கிறோம். எல்லா கன மகிமை துதியும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். பாடி கர்த்தரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். இந்த பாடலை சேர்ந்து பாடி தேவனை உயர்த்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது உம் செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி
நம்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க நமக்கு நன்றி உள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷர்களுடைய இருதயம் நன்றியால் நிரம்பாம இருந்துச்சுன்னா அதை விட ஒரு ரொம்ப மோசமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது கர்த்தருடைய பார்வைக்கு. ஏன்னா நன்றி செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. நம்ம கூட உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய பிள்ளையாய் மாத்திருக்கிறாரு. மரணத்தினுடைய விளிம்புல இன்னும் கொஞ்சம் விட்டு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை மாத்திருக்கிறார். நமக்கு தேவையான அற்புதங்களை அவர் கொடுத்திருக்கிறார், செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்குள்ள நன்றி பெருக வேண்டும். வாதைகள் சூழும் பொழுது, பிரச்சனை சூழும் போது, துன்பம் சூழும் போது அவர் நம்மளை ஏதோ கைவிட்ட மாதிரி உடல. அவர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு நன்றி பெருக வேண்டும். அவர் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல அப்பாவா இருக்கிறதுனால பாருங்க, அவரால் நம்மளை கைவிடவே முடியாது. ஒரு தகப்பன் பிள்ளைய கைவிடவே முடியாது. உலகத்துல அப்படி கை விட்டுருக்கலாம், ஆனா நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதே கிடையாது. ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுவதில்லை. ஒரு நாள் நம்மளை தலை குனியும்படிக்கு அவர் காரியங்களை செய்வதில்லை. நம்முடைய தலையை உயர்த்துவது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த அடுத்த பாட்டு அதான் சொல்லுது. அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய தந்தை, என்னை தலை நிமிர செய்கிறவர், எனக்கு கேடகமாக இருக்கிறவர், எனக்கு மகிமையா இருக்கிறவர், என் தலையை உயர்த்துகிறவர், நிமிர்த்துகிற கர்த்தர். எல்லாரும் தலை நிமிர்ந்து நம்ம ஆண்டவரை பார்க்க முடியும். தலை நிமிர்ந்து இந்த உலகத்தை நம்ம எதிர்கொள்ள முடியும்.
ஏன்னா தகப்பன், நம்முடைய தகப்பன் யாரு? அகில உலகத்தையும் சிருஷ்டித்த, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சேர்ந்து அவரை பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. இன்னொரு முறை. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. இன்னொரு முறை. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன்னீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீர். என் தகப்பன்னீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீர். சொல்வோம். கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. 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 படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. எல்லாரும் சொல்லுவோம். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. 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 ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. 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 படுத்துறங்கி
மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை, திருப்பியும் சொல்லுவோம், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, எனக்கு வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, இன்னொரு முறை, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு முறை, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலையை நிமிர பண்ணுகிறவர். ஒரு நாளும் தலை குனிஞ்சி போகும்படி கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள் தலை குனிந்து போகும்படிக்கு நம்மளை வச்சிருக்கலாம். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தராகிய யெகோவா நமக்கு நித்திய கண்மலையா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அந்த நித்தியமான தேவன் ஒரு நாளும் நீங்க தலை குனிஞ்சி வெக்கமடைஞ்சு போகும்படிக்கு விடுவதில்லை. அவர் நம்முடைய தலையை உயர்த்திதான் அவருக்கு பழக்கம். நம்முடைய தலையை உயர பண்ணுகிற கர்த்தர். ஒருத்தருக்கு முன்னாடியும் கை கட்டி அப்படியே கூனி குறுகி குனிஞ்சு நிற்கும்படி கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். தலை நிமிரும்படி செய்வார், தலை உயர்த்துவார். தலை உயர்த்தப்பட்டிருக்கும் போது நாம் யோசிப்பு மாதிரி நடந்துக்கணும். நம்முடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ரொம்ப அப்படியே நம்ம தான் எல்லாம் பொண்ணு ஆயிடக்கூடாது. பாருங்க, தலையை உயர்த்துவார். உயர்த்தும் பொழுது யோசிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தலை உயரும் பொழுது அவனை புறக்கணிச்சு எதிர்த்து துரத்தி விட்ட சகோதரர்களை அவன் திரும்பியமாக சேர்த்து கொண்டான். அது போல கடவுளுடைய அந்த நல்ல குணாதிசயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். தலையை உயர்த்துவார். அப்பொழுது எல்லாரையும் நான் சேர்த்துக் கொள்வேன், எல்லாரையும் நான் உயர்த்துவேன், என்னோட கூட சேர்ந்து உயரும்படி அவர்களுக்கு உதவி செய்வேன். அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வழிகாட்டி இந்த உலக மக்கள் அல்ல. இந்த உலகத்துல பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, கரெக்ட். ஆனா அவர்களை விட ரொம்ப சிறப்பானவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு வழியா இருக்கிறார், அவர் நமக்கு சத்தியமா இருக்கார், அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு இருக்கும்போது நம்ம வேற யாரையும் பார்த்துட்டு ஒருவேளை இவங்கள மாதிரி இருக்கணுமோ அவங்கள மாதிரி இருக்கணுமோன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை பார்ப்போம். அவரை பார்க்கும்போது நாமளா இருப்போம். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை, நம்மளுடைய தன்மையை, நமக்கு கர்த்தர் எதுக்கு படைச்சாரோ அதை அவர் இந்த உலகத்துக்கு அவர் வெளி காண்பிப்பார். அவருடைய உதவியோடு நம்ம அதை செய்வோம். கர்த்தர் உதவி செய்வார். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம்முதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய்
உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தமையனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்து சொல்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 ஆமென். அவரே நமக்கு வழி சத்தியம் ஜீவன். அவர்தான் நமக்கு உயிர். ஏதோ நம்ம உயிர் நாளைக்கு தினத்தை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் இல்லை அப்படின்லாம் வாழ முடியாது. நாளை தினத்தை குறித்து ஒரு கவலையும் இருக்க வேணாம் தான் ஆண்டு சொல்லியிருக்காரு. என் ஜீவனை குறித்து எனக்கு கவலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு ஒரு நாள் செத்து போயிட்டாரு, அந்த மாதிரி யோசனையே வேணாம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை சாவு உங்களுக்கு ஆதாயமா இருக்கலாம், நான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனையை விட்டு எஸ்கேப் ஆக போறேன். இல்ல இல்ல,
இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை ஜெயிக்கும்படியான வழியை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். சாவு ஒரு முடிவு கிடையாது, நித்திய ஜீவன் தான் முடிவு. வேதம் அதை தான் சொல்லுது. செத்து போயிருவ அதான் அதோட முடிவு. இல்ல, நித்திய ஜீவன் தான் முடிவு. நித்திய ஜீவனோடு கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறது தான் முடிவு. அப்ப இந்த உலகத்தினுடைய வாழ்ற வாழ்க்கையில நம்ம நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். அதுதான் கர்த்தர் நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவே நமக்கு ஜீவனா இருக்கிறார், கிறிஸ்துவே நமக்கு நீதியா இருக்கிறார், கிறிஸ்துவே நமக்கு ஞானமா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாமா இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் கிடையாது. எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் தருகிற கர்த்தாவே, ஆண்டவரை பார்த்து சொல்லும், எல்லாவற்றையும் தருகிறவர் நீர். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தருகிறவர் நீர் ஒருத்தர் மட்டும்தான் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கிறவர். நீர் எல்லாமுமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாமுமாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவியாக நீர் இருக்கிறீர், எனக்கு ஜீவனாக இருக்கிறீர், எனக்கு பலனாக இருக்கிறீர், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறீர், எனக்கு சுகமாக இருக்கிறீர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறீர், எனக்கு உதவி செய்கிற கர்த்தரா இருக்கிறீர். ஒன்றுக்கும் ஆண்டவரே விலை போகாத எண்ணெய் எடுத்து உயர்த்தி விலையேற பெற்ற மனுஷனா எங்களை பார்த்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாவற்றிலும் கீழாயிருந்த எங்களை எடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி நிறுத்தி இருக்கிற கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு பிரயோஜனம் இல்லாத எங்களை தேடி வந்த கர்த்தர் எங்களை மதித்ததுனால, எங்களை பிரயோஜனமானவர்களாய் கண்டதுனால நீர் எங்களை தேடி வந்தீர் ராஜா. நீர் எங்களை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றினீர். நீர் எங்களை நல்லவர்களாய் மாற்றினீர். நீர் எங்களை சிறந்தவர்களாய் மாற்றினீர். நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீர். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை உயர்த்துகிற கர்த்தர் நீர். என்னுடைய வாழ்க்கையின் ஒத்தாசை நீங்க தான் தகப்பனே. நான் உம்மோடு கூட தான் பயணிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் ஒத்தாசை இந்த உலகத்தின் பணம் இல்ல. என்னுடைய வாழ்க்கையின் ஒத்தாசை என்னுடைய குடும்பமோ, என்னுடைய நண்பர்களோ, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒத்தாசை, என்னுடைய வாழ்க்கையின் உதவி நீர் ஒருவர் மட்டும்தான் ராஜா. நீரே பிரதானமான உதவியா இருக்கிறீர் தகப்பனே. நீரே நித்தியமான உதவியா இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ராஜா. ஒரு நாள் நாங்கள் வெட்கமடைவதில்லை. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம், ஸ்தோத்தரிப்போம், அவரை புகழ்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, நீரே எனது ஒத்தாசை, நீரே எனது ஆதரவு, நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய பலன், நீரே எனக்கு மறைவிடமும் உறைவிடமுமா இருக்கிறவர். நீர் அல்லாமல் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே நம்பிக்கையும் கிடையாது ராஜா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு தகப்பனே. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் வெட்கமடைவதே இல்லை தகப்பனே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமா? எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போ. இன்னொரு முறை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு முறை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயரே பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயரே எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயரே பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயரே எழும்பிடுவேன். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். வெட்கப்பட்டு போ
போவதில்லை, உயரே பறந்திடுவே. தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே. வெக்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. வெக்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே. 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 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு மேல மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிக்கு மேலேயும் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர். இதை நம்மை மட்டும் ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போற கர்த்தர் அல்ல. அவர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய சந்ததியாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் பாருங்க, ஈசாக்குக்கு தரிசனமாகறாரு, யாக்கோபுக்கு தரிசனமாகிறாரு, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தரிசனமாகி சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மோசேயை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன்னோட முற்பிதாக்களின் தேவன் அப்படின்றாரு. சந்ததியாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாதம் நம்மளோட ஒளிஞ்சு போல, இந்த கர்த்தருடைய பிரசன்ன மகிமை நம்மளோட ஒளிஞ்சு போல நம்முடைய சந்ததிகளுக்கும் பரவுகிறது. அததான் இந்த சரணம் சொல்லுது. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. இன்னொரு முறை, என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். வெக்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவே. தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே. வெக்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவே. தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே. எங்களை உயரே எழும்பும்படிக்கு செய்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயர பறக்கும்படி செய்கிற கர்த்தர் நீரே எனக்கு உதவி, நீரே எனக்கு ஒத்தாசை, நீரே எனக்கு எல்லாம் தகப்பனே. உம்முடைய வாக்கை நம்பி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்வார்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற கர்த்தரா இருப்பதால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற தகப்பனே. ஒரு சில நேரம் நம்முடைய ஆத்மா ரொம்ப சோர்ந்து போலாம், ஒரு சில நேரம் நம்முடைய ஆத்மா ரொம்ப வறண்டு போய் என்ன இது ஏன் இப்படி நடக்குது, நான் உண்மையா இருக்க முயற்சி செய்கிறேன், நான் முன்னேற முயற்சி செய்கிறேன்,
ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய்? கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய அனாதி தேவன் நமக்கு நித்திய உதவியாக இருக்கிறார், நித்திய கண்மலையா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளும் நம்மளை பார்த்தாதான் சொல்லணும். நம்முடைய சிந்தனையை பார்த்து, நம்முடைய ஆத்மாவை பார்த்து சில நேரம் அதை கலங்கி கொண்டிருக்கலாம். சில நேரம் அது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஒரு சோர்வை ஏற்படுத்தலாம். நாம் இன்னைக்கு சொல்ல வேண்டியது, அவர் வாக்கை நம்பி நான் இருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வேன்னு சொன்னதை நான் நம்பி நான் இருக்கிறேன். நான் என்ன நம்பி இல்லை, இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்பி இல்லை, நான் தேவனை நம்பி இருக்கிறேன். தகப்பனே, நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தகப்பனே, நீரே பிரதானமானவராய் இருக்கிறீர், நாங்கள் உண்மை நம்புகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, ஒருவேளை நாங்க உங்களுடைய திட்டங்களை ஏதோ முழுசா நாங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும் நீர் உங்களுடைய திட்டத்தை என் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுகிற தகப்பன் ராஜா. நிச்சயம் நிறைவேற்ற. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர், நீர் எவ்வளவு போதுமானவர், எங்களை உயரும்படி செய்கிறவர். பாருங்க, கர்த்தர் நம்மளை உயரும்படி செய்கிறவர். அப்படியே மடிஞ்சு போயிருதுக்கு விட மாட்டார். உயர்ந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நம்ம உயருவோம். கழுகுகளை போல பறப்போம், நம்ம உயருவோம். நம்ம இந்த பூமியில் அப்படியே இருப்பதில்லை. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் என்னை உயர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னை மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி உள்ளத்தோட சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். என் கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குவார், என் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் எனக்காக செய்து முடிக்கிற தேவனார். கர்த்தராகிய யெகோவா தேவன் எங்களுக்கு நித்திய கண்மலையா இருந்து எங்களை நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். சகல சம்பூர்ணத்தின் தேவன் தாமே எங்களை நடத்தும், எங்களை பலப்படுத்துவீராக. சர்வவல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீர், என்று மாறாதவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர். நீர் தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையில மகிமைப்படுவீராக, இடைப்படுவீராக. உள்ளங்களையும் சிந்தனையும் சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை வைக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நடத்தும், எங்களை விசாரியும், எங்களை ஆளுகை செய்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இருதயங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். இருதயங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் தங்கும் பொழுது அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் பெற உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன். தகப்பனே, ஏதோ ஒரு சாதாரண வார்த்தையை கேட்டு அப்படியே போயிடாம கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பிடித்து கொண்டு அதன்படி வாழ உதவி செய்யுங்க. கிருபையின் கரங்களில் முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் தேவன் எல்லையற்றவர். நான் எல்லையற்ற தேவனின் பிள்ளை. நான் எல்லையற்ற தேவனின் ராஜ்யத்தில் வாழ்கிறேன். எல்லையற்ற தேவ ஆவியானவர் என்னுள் வாழ்கிறார். எல்லையற்ற ஞானமுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். தேவனுடைய எல்லையற்ற அன்பால் நான் நேசிக்கப்படுகிறேன். என்னுடைய எல்லா தேவைகளும் எல்லையற்ற தேவனால் சந்திக்கப்படும். எல்லாவற்றிலும் எனக்கு எல்லையற்ற சம்பூரணம் உண்டு. தேவனின் எல்லையற்ற வல்லமையால் நான் முழுமை அடைந்துள்ளேன். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் என்னை அப்படி நடத்துவார் நிச்சயமாக. ஆமென். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வசனம். நான் போன வாரமே சொன்னேன்ல, இந்த கர்த்தர் உதவி செஞ்சா நம்ம ஒரு வசனத்தை நிறைய வசனங்கள்ல ஒரு சில நொடிகளை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். கர்த்தர் உதவி செய்வார், தொடர்ந்து ஆண்டவர் ஆளுகை செய்வார். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தேவை, நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்கலாம். அதனால் இந்த வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்த்தர் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள் மீது கவனமாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை மீது கவனமாக இருக்கிறாரு. எனக்கு இது ஆண்டவர் பேசும்போது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நீ போய் ஆக்கிரமிக்கிறது இல்லை, நீ போய் சுதந்திரிப்பதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அதுக்கு ஆசைப்படு அப்படின்னாரு. நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ஆமாம், உலக ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணத்தின் ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆசை வித்தியாசமானது. நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். ஆசை எப்படி வருது? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசை யார் தரா? அது நிச்சயமாக கடவுள்கிட்ட தான் வருதா? இல்லை அப்படி கடவுள்கிட்ட வந்தாலும் அது பேய்த்தனமாக மாறிடுமா? இல்லை அது அப்படியே இருக்க போதா?
நம்ம இந்த ஆசையை வச்சு என்ன சாதிக்க முடியும், ஆசை என்ன அவ்வளோ முக்கியமாக மனுஷனுக்கு அப்படின்ற காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். உங்களை ஆசைப்பட சொல்கிறார் கர்த்தர். நிச்சயமாக அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆசைப்படாமல் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி அந்த உணர்வு வரும்போது நான் ஒருவேளை இது தப்பாக நினச்சிக்கணும், தப்பாக சொல்லிட்டனோ, தப்பாக நான் நினைக்கிறேனோ அப்படின்னு பார்த்தானா அது தொடர்ந்து ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது அநேக காரியங்கள் கர்த்தர் உணர்த்தினார். அதை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். The godly desires of our heart, உங்கள் இருதயத்தின் தெய்வீக வாஞ்சைகள், அதை குறித்து நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:3 ரொம்ப அழகான வேத பகுதி. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிப்போம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய யோசனைகளில் தான் பெரும்பாலும் நம்முடைய ஆசைகள் உதிக்கிறது. இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி ஆனால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம யோசிக்கிற காரியங்கள் உண்டு. நம்ம பொதுவாக யோசிக்கும் போதே நம்முடைய அளவுக்கு தக்கதாக யோசிப்போம். இல்லை நம்ம யோசிக்கிறது நம்முடைய அளவுக்கு மிஞ்சினதாக இருக்கும், அதை யோசிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு யோசிப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் சில விஷயங்களை மாற்ற விரும்புகிறாரு. அவர் சொல்கிறார், நம்முடைய இருதயத்தில் ஆசைகளையும் உணர்வுகளையும் தருகிறவரே ஆண்டவர் தான். அவர் தான் அந்த விஷயத்தை இமேஜின் பண்ணவே உங்களை வச்சிருக்கிறார். அவர் தான் அந்த விஷயத்த இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கவே வச்சிருக்காரு. ஏன்னா அவர் செய்கிற காரியம் எல்லாமே பயங்கரம் பெருசாக தான் இருக்கும். நான் தான் சொன்னேன், விசுவாசத்தின் வாழ்க்கையில் வாழும்போது, ஒரு கிறிஸ்தவன் வாழும் பொழுது தன்னுடைய அளவுக்கு தக்கதாய் ஒரு கிறிஸ்தவன் யோசிச்சார் அப்படின்னா அவர் தன்னை நம்பி அதை யோசிக்கிறார். ஆனால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடைய நிலைமைக்கும் தன்னுடைய அளவுக்கும் மிஞ்சி யோசிக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே விசுவாசத்திலே வேலை செய்கிறார். ஆமென். நான் சொல்றது புரியுதா? கடவுள் என்ன யோசிக்கிறாரோ அந்த அளவுக்கு யோசிச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அது நம்ம மேல விழுந்த ப்ரெஷரா மாறிடும். இது கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இது கர்த்தர் செய்வார், அதோட நிப்பாட்டிக்கணும். நம்ம எப்படி செய்வார்ன்ற கேள்வி நமக்குரியது கிடையாது. அது கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, நமக்குள்ள ஒரு தெய்வீகமான வாஞ்சை வரணும். நமக்குள்ள ஒரு வாஞ்சைய முதல்ல வரணும், ஒரு நல்ல ஆசைய முதல்ல வரணும்னா நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். முதல் விஷயம் அதான் சொல்றேன். Honoring God is the origin of your godly desires. உங்கள் இருதயத்தில் தெய்வீக வாஞ்சைக்கு முதல் அடிப்படையே என்னன்னா கர்த்தரை கனம் பண்ணுவது. கர்த்தரை எப்படி கனம் பண்றது? சிம்பிள். கர்த்தரை கனம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, அவருக்கு நேராய் நேர்படுத்தணும். உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நேர்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் என் வாழ்க்கையை நான் நேர்படுத்திட்டேன் அப்படின்னா நான் அவரை கனம் பண்றேன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை நேர்படுத்துறதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். இட் இஸ் as simple as that. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆண்டுடைய வார்த்தை எனக்கு இதை சொல்லுது அப்படின்னா நான் அதன்படி செய்தால் போதும். என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வழிகளையும் கர்த்தரிடத்தை நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப நான் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எனக்குள்ள ஆசைகளை விதைக்கிறார். நம்ம நினைக்கலாம், எனக்கு இதெல்லாம் தெரியுமே, கடவுளை பத்தி இதை தெரியுமே, கடவுளை பத்தி அதை தெரியுமே. இங்க அறிவுக்கு இடமே கிடையாது. கர்த்தர் செய்ய போற விஷயத்துக்கு என்னைக்குமே உங்க மூளையை கொண்டு வந்து வைக்காதீங்க. சில நேரம் நீங்க நினைப்பதற்கும் மேலாய் செய்யறவர் தான் ஆண்டவர். நீங்க நினைப்பதற்கும் மேல செய்யறதுனால உங்களுடைய மூளையின் எண்ணத்தை கொண்டு வந்து அங்க வச்சிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டும் தான் நீங்க யோசிக்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு நேரம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் உண்மையாலுமே தோட்டத்தில் சொன்னார்ல, இந்த கனியை நீ புசிக்க வேணான்னு சொன்னார். என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க கனி. முதல்ல ஆண்டவருக்கு நம்ம நன்மை தீமை அறியணுன்ற எண்ணமே அவருக்கு இல்லை. கவனமா கவனிக்கணும். கடவுளுக்கு முதல்ல நீ நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை அவருக்கு இல்லை. கடவுளுக்கு இருந்த ஒரே ஆசை கடவுளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அவருக்கு நல்லது தீமை தெரிஞ்சதுனால அவர் சொல்றதை நீ கண்ணை மூட்டு செய்யும்படிக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. என் எதிரி தீமைக்கென்று வச்சிருக்கிற காரியம் எனக்கு நன்மையா முடியும். என் எதிரி எனக்கு கெட்டது நினைக்கும் போது அது எனக்கு நன்மையா முடியும். ஆமென் சொல்லுங்க. யார் எனக்கு என்ன கெட்டது நினைச்சாலும் எனக்கு நன்மையா முடியும். ஏன்னா நன்மை தீமை என்னுடைய காரியம் இல்லை, அது யாருடையது? தேவன் பார்த்து கொள்ளுவார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவர் எனக்குள்ள என்ன ஆசையை போடுறாரோ, அவர் எனக்குள்ள என்ன வாஞ்சையை கொடுக்கிறாரோ நான் அதுக்கு எஸ் சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போறேன். அவ்வளவுதான் என்னுடைய எல்லை, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் போகக்கூடாது. ஆண்டவர் கொண்டு வர சொன்னார் ஈசாக்க, ஆபிரகாம் கொண்டு போனார். அவதான் அவளுடைய எல்லை. அவர் சொல்லுது நீங்க செய்யணும். ஈசாக்கவே பலி கொடுக்கறது கெட்டதுன்னு நமக்கு இன்னைக்கு தெரியும். அன்னைக்கு ஆபிரகாம் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவன் யாரை மட்டும் தான் நம்பி போனா?
ஆண்டரை மட்டும் தான் நம்பி போனா? கமிட் யுவர் வேஸ் டு காட். உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக மாற்றும் போது, அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகுது? நான் என் வழியை ஃபுல்லாவட்ட ஒப்பு கொடுத்து அவரை கனம் பண்றேன். நான் அவரை கனம் பண்றதுனால அவர் எனக்குள்ள ஆசைகளை விதைக்கிறார். அப்படி வர்ற ஆசை தான் உண்மையாக தெய்வீக ஆசைகள். அப்படி இல்லாம வர்ற எல்லா ஆசைகளும் உலகத்தின் ஆசைகள். நான் என் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் எனக்குள்ள ஒரு ஆசையை கொடுக்கிறாரா, அது மட்டும்தான் தெய்வீக ஆசைகள். உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க இதயத்தில் இருக்கிற தவறான ஆசைகளை அவர் மாற்றுவார். உங்க இதயத்தில் இருக்க தவறான ஆசைகளை மாற்றுவார். He will overwrite every bad desires. உங்க இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தவறான ஆசைகளையும் அவர் மாற்றுவார். நான் நினைச்சிருக்கிறது நல்ல ஆசையா கெட்ட ஆசையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவார். அவர் சில கதவுகளை அடைப்பார். அவர் சில இடத்துல உங்களை அதுல போக விடாதபடிக்கு அவர் தடுப்பார். ஒரு சில நேரத்தில் சில மக்களை உங்க வாழ்க்கையை விட்டு நீக்குவார். ஒரு சில நேரத்தில் அதிக புதிய மக்களை கர்த்தர் கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில இணைப்பார். நல்லா யோசிச்சு பார்ப்பேன். சம்பந்தமே இல்லாத ஆட்கள், சம்பந்தமே இல்லாத நேரத்தில் நம்மளோட கூட பேசியிருப்பாங்க. அவர்களால் நமக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் ஆசைகளையும் விருப்பங்களையும் தரும்போது பெருங்கூட்டத்தை கூட வச்சிருக்க விரும்ப மாட்டார். கர்த்தர் உங்கள்கிட்ட ஆசையும் விருப்பத்தையும் கொடுத்தாருன்னா பெருங்கூட்டம்லாம் அவங்க கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பெருங்கூட்டத்துக்கு தலைவராக நம்மளை ஏற்படுத்த போறதுனால கர்த்தர் நம்மளை தனியாக தான் அழைப்பார். நிறைய நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் ஆசைகளையும் எண்ணெய்களையும் விதைக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் வழிகளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அங்கே தான் உண்மையான ஆசையே விதைக்கப்படுகிறது. சங்கீதம் 32:8 சொல்ற மாதிரி, நான் உனக்கு போதித்து உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன ஆலோசனை கர்த்தர் சொல்ல போறார்? நமக்கு தெரியாதையா சொல்ல போறாரு? ஆமா, உங்க இருதயத்துல கர்த்தர் ஆசை கொடுத்திருந்தார் அப்படின்னா, உங்க இருதயத்துல கர்த்தர் வாஞ்சைகளை விதைச்சிருந்தார் அப்படின்னா உங்க பிளான் படி நீங்க செய்ய முடியாது. முதல்ல உங்க மூளைக்கு ஒரு முட்டுக்கட்டைய போடுங்க. உங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு எல்லையை போடுங்க. அது எல்லை உள்ளது. எல்லையற்ற கடவுளை பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்தின் ஆசைகளை அவர் டைரக்ட் பண்ணணும். அவர் சொல்லணும் இப்படி செய்ய இப்படி பண்ணுன்னு சொல்லி. அவர் அப்படி சொன்னா மட்டும்தான் அவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். இல்லைன்னா நம்முடைய ஆசை மட்டும் நிறைவேறும். நான் நினைச்சேன் 10 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன், 20 பேர் வந்துட்டாங்க. கர்த்தர் உனக்கு 100 பேர் வச்சிருந்திருப்பாரு. உன் எண்ணத்தின் ஆசைனால நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைச்சேன் எனக்கு ஒரு 25,000 எனக்கு ஒரு வருமானம் இருந்தா எனக்கு குடும்பத்துல போதும். நீங்க அப்படி யோசிக்காதீங்க. உன்னுடைய ஆசை அதுவா இருந்தா நீங்க மாற்றிக்கோங்க. கர்த்தரிடத்துல உங்க வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன் எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர் தவிர உன் எல்லைகளை சுருக்குகிற ஆண்டவர் அல்ல. எப்ப தெரியுமா ஆண்டவர் சுருக்குவாரு? என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டதை சொல்றேன். எப்ப தெரியுமா ஆண்டவர் உங்களை அன்கம்ஃபர்டபிள் ஆக்குவாரு, அன்ஈஸி ஆக்குவாரு. இதை விட பெரிய விஷயத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டர் அப்படி கொடுக்கறது. நிறைய பேர் நினச்சாங்க என்னை ஆண்டர் கஷ்டப்படுத்துறாரு. இல்லை, ஆண்டர் உங்களை கஷ்டப்படுத்தல. இஸ் மேக்கிங் யூ அன்ஈஸி பிகாஸ் யூ வாண்ட்ஸ் யூ டு கான்கர் சம்திங் பிக். ஒரு பெரிய காரியத்தை நீங்க போய் செய்ய வேணுன்றதுனால உங்களை கர்த்தர் அன்கம்ஃபர்டபிள் ஆக்குவார். கர்த்தருடைய போதனை வேணுமா? கர்த்தருடைய போதனை நடந்தா மட்டும்தான் அவருடைய ஆசைகள் நிறைவேறும். He is there to guide you. அவர் உங்க நேரத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் செய்யணும்னு அவர் சொல்லுவார். அப்ப கர்த்தரே உங்களுக்கு ஆசைகளை கொடுத்து, கர்த்தரே விருப்பத்தை கொடுத்து, கர்த்தரே அதை செய்து முடிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதை தான் நம்ம நம்புறோம். நம்முடைய ஆசை எண்ணத்துக்கு கடவுளை இழுக்காதீங்க. நிறைய நேரத்தில் நிறைய பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு மிக முக்கியமான காரணமே நமக்கு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை முன் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட போவோம். அப்படின்றப்ப ஆண்டவரை காட்டிலும் அந்த தேவை பெருசா போயிடுச்சு. அந்த தேவை பெருசா இருக்கிறதுனால தான் ஆண்டவர்கிட்ட போனோம்னா நம்ம உண்மையாலுமே ஆண்டவர்கிட்ட போல. நம்ம உண்மையாலுமே இந்த தேவைக்கு தான் ஆண்டவர்கிட்ட போயிருக்கோம். உன் ஆசை எண்ணத்துக்காண்டி நீ ஆண்டவர்கிட்ட போவேனா, அவர்கிட்ட போனா ஆசை எண்ணத்தை அவர் உருவாக்கி தருவார். நம்ம அதுதான் நம்புறோம். தாவீது போய் நிற்கிறாரு கோலியாத்துக்கு முன்னாடி. கோலியாத்தை வீழ்த்தணுன்ற அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? அவன்லாம் யோசிக்க முடியுமா? அவன்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க அந்த இதை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கோலியாத்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, வச்சிருந்த வாள், அவனுடைய அந்த கவசம், அவனுடைய தொப்பி, முக்கியமா ஹைட்டு, அவ்வளோ ஹைட்டு. இவன் போய் நின்னா எவ்வளோன்னு இருந்திருப்பான். அந்த ஆசையை கர்த்தர் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அவன் அன்னைக்கு முறியடிச்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்க பாருங்க, முழு உலகத்தை பாருங்க, நீங்க எவ்வளோன்னு இருப்பீங்க, இவ்வளோன்னு இருப்பீங்க. அப்பதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் என்னுடைய எதிரின்னு சொல்லி. எனக்கு கீழே இருக்கவங்களாம் எதிரி கிடையாதுங்க. எனக்கு ஈக்குவலாக இருக்க கூட எதிரி கிடையாது.
என் எதிரியே யாரு தான்? என்னை விட பெருசா இருக்கியா நீயா எதிரி? ஏன்னா என் கர்த்தர் கொடுக்குற ஆசைகள் அவ்வளோ பெருசு. அவர் கொடுக்குற ஆசைகள் அவ்வளோ பயங்கரமா இருக்கும்போது நான் சின்னவன் அல்ல, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனால நான் தான் அவரை விட பெரியவன், நான் தான் என் எதிரியை விட பெரியவன். அப்ப தாவீதுக்கு அந்த ஆசை வந்துடல அப்படின்னா அவன் போய் ஜெயிச்சிருக்கவே முடியாது. கடவுள் தான் ஆசைகளை கொடுக்கிறவர். He directs your ways. அவர் உன் வழிகளை என்ன பண்ணணும்? கடந்து செல்லும்படி செய்யணும். நான் எப்படி இந்த போஸ்டிங்க்கு வருவேன், எனக்கு எப்படி அந்த மாதிரிலாம் கல்யாணம் நடக்கும், அப்படி யோசிச்சும் நடக்காது. அந்த நீங்க கடவுள்கிட்ட போகும்போது எந்த வித எதிர்பார்ப்புலாம் கடவுள்கிட்ட போகும்போது அவர் உங்களுக்கு ஆசைகளை கொடுப்பார். அவர் கொடுக்கிற ஆசைகள் அப்படி நிறைவேறும்படி செய்வார். அதை அவர் பொறுப்பெடுத்து நடத்திப்பாரு. அப்ப நீங்க கடவுள்கிட்ட போனாதான் நல்ல ஆசைகளே உள்ளத்துக்குள்ள வரும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் என் வழியை கர்த்தருக்கு நேரம் நான் திருப்பிட்டேன் அப்படின்னாலே ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நான் என் கர்த்தர் ரட்சகருமாகி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? எனக்குள்ள தேவனுடைய நீதி வந்துடுது. நான் சொல்றது புரியுதா? நான் என் கர்த்தருடைய பாதையில போயிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸுக்கு உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. அது வெறும் ஒரு 10 பேர் கான்ஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் தான் வரப்போகிறாங்க. நீங்கள் வந்து யுவர் நோபடின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு இது எனக்கு நடந்ததை அப்படியே மாற்றி சொல்கிறேன், சரியா? வந்துருங்க, மார்க் ஜக்கர்பர்க்கு, இங்கே யார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போயிட்டாரு, சரி, அவரும் வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக் ஜெயன்ட்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க, பெரிய ஆளாக உட்காந்துருக்குறாங்க. இலான் மஸ்க், முக்கியமான ஆளை விட்டுட்டோம், இலான் மஸ்க்கு, இந்த மாதிரி அப்புறம் சத்யா நாடெல்லா, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எய்தர் ஒரு எண்ணம் வரணும், இன்னொரு எண்ணம் வரணும். ஒரு எண்ணம் என்ன வரணும்? இவங்களோட நான் ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவன், நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மதம் நம்ம கொடுக்குற விஷயம் அதான். நீ கடவுள்கிட்ட போயிட்டீங்கன்னா நீலாம் ஒரு ஆளுன்னு கடவுள்கிட்ட போய் நிற்கிற அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். ஏன்னா இந்த எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் காசே இல்லைங்க அப்படின்னா தான் வருமானம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நிறையா பாஸ்டர் சொல்கிற விஷயம் என்ன? எனக்கு வருமானமே இல்லைங்க, ஏதோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஏதோ வானம் பார்த்த பூமி. அப்படி சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கேன், நான் வானத்தை பார்த்துருக்கேன், நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். அதுதான் கடவுள் உண்மையாலுமே தர்ற எண்ணம். அப்போ நீங்கள் போய் அவங்க கூட உட்காரும் போது என்ன ஆயிரும்? ஒன்றும் உங்கள் எண்ணம் மோசமாயிரும், இல்லை உங்கள் எண்ணம் இவங்க கூட உட்காந்துருக்கோமே, அப்போ நமக்கும் ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் வந்துடும். நானும் அவங்க கூட என்ன பண்ண முடியும்? ஈக்குவலாக பேச முடியும். அப்போ வெளியே மாற்றம் நடக்க வேண்டியதில்லை, உள்ள மாற்றம் நடக்கணும். உள்ளுக்குள்ளே இதயம் மாறும்போது, என் இதயத்தை கர்த்தர் வழி நடத்தும் போது எனக்கு மாறிடும். நான் போய் என்ன பண்ணுவேன்? தைரியமா பேச முடியும். சாம்வேல் தான் மேட்ரு. நீங்க சாம்வேலா மாற ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாயில போடுறத நீங்க சொல்ல ரெடியா இருக்கிறீங்களா? அதை மட்டும் தான் நீங்க ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க நீதியின் இடத்துக்கு போயிட்டீங்க. நான் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் 10:24 சொல்ற விஷயம் என்ன? அதே ஆசையை பற்றின வசனம். நீதிமொழிகள் 10:24, துர்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். அப்ப நான் இப்ப யாருக்குள்ள இருந்து ஆசைப்படுறேன்? கர்த்தருக்குள்ள இருந்து ஆசைப்படுறேன். நான் கர்த்தருக்கு வெளியே ஆசைப்பட்டேன்னா அது பாவம். நான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இப்படி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அப்படி ஆசைப்படும் பொழுது நான் நீதிமான் அப்படின்ற ஸ்தானத்துல நின்று ஆசைப்படுறேன். ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். நான் அப்படி ஆசைப்படும் பொழுது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இட் வில் பி given. அப்படின்னா என்ன? நீ போய் உழைச்சி கொண்டு வான்னு சொல்லல கர்த்தர். அவனுக்கு வசனம் ரொம்ப முக்கியம். கொடுக்கப்படும். It shall be granted to him. Granted to him. It shall be given to him. அப்படின்னா என்ன? உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க வேண்டிய எண்ணமே என்னதான்? விருப்பம் இருக்கணும். எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு வரும். சொல்லுங்க, வரும். ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள இருந்து ஆசைப்படுறேன், அவருக்குள்ள இருந்து ஆசைப்படுறதுனால எனக்கு வரணும். வேற வழி கிடையாது அந்த விஷயத்துக்கு. அது வந்துதான் ஆகணும்.
அப்போ நீங்கள் தேவனோட கூட சரிசமமாக இருக்கிறீங்க. அப்போ இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நான் கர்த்தர் கூட சரிசமமாக உட்காரும்போது அவருடைய பலன் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு தராரு. He gives me his own strength to accomplish what he has promised. அவர் எனக்கு வாக்கு பண்ணினதை செய்து முடிக்கும்படி அவருடைய பலன் எனக்கு தராரு. அவருடைய பலனின் தன்மை என்ன? அவருடைய பலனின் தன்மை 2 வார்த்தையில் விவரிச்சிடலாம். ஒன்று, உங்களுக்கு நீங்களே அந்த காரியத்தை செய்யும்படி திராணியை கொடுப்பார். அது கூட சேர்த்து அனுக்கிரகத்தை கொடுப்பார், ஃபேவரை கொடுப்பார். காட்லி டிசையர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேவர் தானா வரும். சொல்லுங்க, கடவுளுடைய ஆசைகள் இருந்துச்சுன்னா அனுக்கிரகம் தானா வரும். நீங்க போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் யார்கிட்ட கேட்பேன், தேவையே இல்லை. உங்களுக்குள்ள நீதியின் ஆசைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார் அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆசைகளும் வாஞ்சைகளும் இருக்கும்னா அதுக்கான பலனை அவர் தருவார். சொல்லுங்க, அதுக்கான பலனை யார் தருவா? ஆண்டவர் தருவார். இயேசு ஆசைப்பட்டார். இயேசு ஆசைப்பட்டது என்ன? நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், அதான் அவருடைய ஆசை. இது எல்லாம் பாடுபட முடியாது. ஆனா அவர் தேவனுடைய ஆசைக்கு அவருடைய ஆசையை ஒப்பு கொடுத்தார். Even Jesus had a desire not to go to the cross. வேணாம், சிலுவை வேணாம்னு நினைச்சார். ஆனா அவர் ஒப்பு கொடுத்து இல்ல உங்க சித்தத்தின்படி செய்யறேன்னு சொன்னப்ப அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? யார் கொடுத்தா? அவ்வளவுதான். நம்ம ரொம்ப நம்மளே நம்பி வாழ்ந்துட்டோம். எலக்ட்ரால் குடிச்சா சரியாயிரும், மாத்திரை போட்டால் சரியாயிரும், யாரையாவது கூப்பிட்டா உதவி செஞ்சா இல்லை. நமக்கு எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக தான் நம்ம நம்பியிருக்கோம். அவரை நம்பி இருக்கிறதுனால எனக்கு அவர்கிட்டருந்து வர்ற ஹெல்ப் தான் முக்கியம். அவர் என்னை நடத்துவார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரை மாற்றினார். அவர் உங்களுக்கு பலனை தருவார். பைபிளில் நிறைய இடத்துல நிறைய விஷயத்துக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தர்ற ஆண்டவர், திராணியை தர்ற ஆண்டவர், அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரென்த் எங்க இருந்து ஆரம்பிக்குது? கடவுள்கிட்ட இருந்து வருது. கடவுள்கிட்ட இருந்து வர்றது நல்லதா தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்கப்படணும்னா அவர் கொடுக்கணும். அந்த தேவையை அவர் நினைச்சிருக்கணும். ஆமா, எரேமியா 29:11 சொல்லுது, அவர் என் பேரில் வச்சிருக்க நினைவுகள் எல்லாம் நல்ல நினைவுகள். அப்ப பலனையும் அவர் தான் தராரு. பலனை மட்டும் இல்லை, ஃபேவரை தராரு. இன்னைக்கு இந்த ஃபேவரை பற்றி நிறைய ஒரு ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பேச சொல்லார். யூ வில் ஹாவ் ஃபேவர். உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். யார் என்ன இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். நீ எந்த இடத்துல போய் நின்னாலும் உங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? செய்ய சொல்லுவாங்க. உங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நீ போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு போய் எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போய் நின்ன உடனே உங்கள் ஃபேவர் கிரியேட் ஆகும். அதுதான் கடவுள் சொல்கிறார். நெகேமியாவை ஆண்டு காமிச்சார். நெகேமியா யாரு? நெகேமியா ஒரு சாதாரண கப்பியரர். ராஜாவுக்கு ராஜாவோட வேலைக்காரன். ராஜா சொல்றத அவன் செய்யணும். ஆனா ஒரு நிலைமை வருது. என்ன நிலைமை வருது? எருசலேமினுடைய ஆலயம் அலங்கமும் கட்டப்படணுன்ற நிலைமை வருது. இப்ப நெகேமியா போறான் ராஜா கிட்ட. அவன் போய் என்ன கேட்கிறான்? ராஜாட்ட போய் கேட்க முடியுமா? நேரா பேச முடியுமா? நாங்கள் போய் பேசுறான். எனக்கு இது மாதிரி போகணும், எனக்கு ஐ காட் பிஸ்னஸ். எப்படி நம்மளே ஒரு வேலையில் இருக்கோம், நான் போய் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, எனக்கு ஒரு 10 நாள் லீவு கொடுங்க, 10 நாளுக்கு பெய்ட் லீவு வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவார் நம்ம டீம் லீடரு? நீ போய் என்ன பண்ணிடு, வேலையை விட்டு போயிரு அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவார். சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆனால் இவன் நெகேமியா யார்கிட்ட போகிறான்? ராஜாட்டியே போய் எனக்கு லீவு வேணும், நான் போய் என் ஊரில் அந்த கோயில் இடிஞ்சிருக்கு, கொஞ்சம் கோயில் வேலை இருக்கிறேன் பார்க்கணும் அப்படின்றான். சரி அப்படின்னாரு. அதை விட நிப்பாட்டி இருந்தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இவன் என்ன கேட்டான்? எனக்கு இதெல்லாம் வேணும்ன்றான். ஃபேவர் அப்படிதான் வேலை செய்யும். நம்ம நினச்சிக்கிட்டோம் அவன் லீவு கூட்டதே பெரிய விஷயம். இல்லை, எனக்கு பெய்ட் லீவு வேணும்னு கேளுங்களேன், அதை கூட அவங்க தரலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் ஆசை கர்த்தருக்குள்ள இருக்கு. நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கும் போது அவர் தர்ற ஆசை. அப்போ நெகேமியா போய் கேட்குறான், எனக்கு இதெல்லாம் வேணும். இன்னும் சொன்னா அந்த வேர்டு பொக்கிஷன்ற வேர்டு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுத்து அமிச்சாரான் ராஜா. ட்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, பாதுகாப்பு கொடுத்து அமிச்சாரான். உனக்கு டிக்கெட் ஃபேர் கூட நான் என்ன பண்ணுறேன், போட்டு தரேன், நீ என்ன போ, கூட போ, வேணுமா ராணுவத்தையும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிகிட்டு போ, என்னென்ன வேணுமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. அதுதான் ஃபேவர். கடவுள் ஆசை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் போய் ரெக்கமெண்டேஷனுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதான் நடக்கும், அதான் நடக்கணும். அப்போதான் அது கர்த்தருடைய ஆசை. இவங்க சொல்லி அவங்க சொல்லி வந்தது கிடையாது. நான் போய் நிற்பேன்,
அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய காரியம். அப்போ ஆசையை தர்றதே அவர் தான். அவருக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு ஆசை நிறைவேற்றப்படும். இந்த நிறைய பேருக்கு இந்த ஆசை நிறைவேற ஸ்டேஜில் இருக்கிற உடனே ஒரு விஷயம் அங்கே விட்டு போயிடும். என்ன போயிடும்? கடவுள் மேலே இருக்கிற பயம் போயிடும். அட இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ என்ன ஆச்சு? என்ன பயம் போயிடும்? கர்த்தர் தான் கொடுத்துட்டாருல, கர்த்தர் தான் செஞ்சுட்டாருல, இனிமேல் யார் பார்த்துப்பா? நான் பார்த்துக்கிறேன்ற இடத்துல நம்ம வந்து நின்றுருவோம். இல்லை, கடவுள் தந்த ஆசையை கடவுள் தான் நிறைவேற்றி முடிக்க முடியும், நீங்கள் நிறைவேற்றி முடிக்க முடியாது. நிறைய பேருக்கு பயம் போயிருது. அவ்வளோதான், ஆண்டவர் இவ்வளோ தான் நடத்திட்டாரல்ல, இன்னும் கொஞ்ச காலம் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதான் சர்ச் இருக்குல்ல, அதான் வருமானம் வருதுல்ல, அதான் வேலை இருக்குல்ல, வருமானம் வருதுல்ல, அதான் எனக்கு ஃபிக்ஸடில் போட்டிருக்கேன்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, பார்த்துக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்களை அதோட நிப்பாட்ட வைக்க விரும்பல. கர்த்தர் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போக விரும்புறாரு. அப்படின்னா உங்களுக்கு இதயத்துக்குள்ள ஆசையும் விருப்பத்தையும் கொடுக்க விரும்புறாருன்னா உனக்குள்ள தெய்வீக பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதம் 145:19, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுத்த ஆசை, கர்த்தர் கொடுத்த காரியம், இந்த கர்த்தர் கொடுத்த ஆசையும் காரியமும் நிறைவேறணும்னா நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து இருப்பதுன்னா என்ன? கர்த்தர் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்ற இடத்துல நீங்க நிக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு தூரம் நிக்கிறோம், இதுக்கு மேலேயும் கர்த்தர் நடத்த மாட்டாரா அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடக்கூடாது. இல்ல கர்த்தர் தான் நடத்தணும், அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்ற கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள ரொம்ப அதிகமா காணப்படணும். ஆண்டருக்கு பயப்படுங்க, ஆண்டருக்கு பயப்படுங்களேன். சீரியஸா, கர்த்தர் இதை பார்க்குறாருன்னு பயப்படுங்களேன். நிறைய நேரத்தில் இதை நம்ம டீச் பண்ண விட்டுறோம். அதனால நமக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க மாட்டேங்குது. கடவுளுக்கு பயப்படுங்க. என்ன பயப்படுங்க? நான் இன்னைக்கு இருக்கிறதே காரணம் அவர் தான், கடவுள் தாங்க. அவரெல்லாம் நான் இன்னைக்கு கிடையாதுங்க. இந்த மாதிரி என்னன்னா நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஓல்டு திங்கிங்னு தாட்ஸ் நம்ம விட்டுறோம். இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னை கடவுளை அடிச்சிருவாரு ஒழிச்சிருவாருன்ற பயம் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லையேன்ற இடத்துல நம்ம வந்து நிற்கணும். இன்னைக்கு கடவுள் மட்டும் என் கூட இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்தாலும் நான் நின்றுருக்க முடியுமா? நீங்க என் கூட இல்லாமல் இருந்தால் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம கர்த்தர் அந்த சூழ்நிலைகளில் உதவி செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. நீங்க அது வாழ்க்கையினுடைய சில நேரம் ரொம்ப தள்ளிதான் நமக்கு தெரியவே ஆரம்பிக்கும். யூ நீட் டு ஃபியர் காட். கர்த்தர்கிட்ட பயப்படுறத மட்டும் கர்த்தர் விரும்பல, யூ நீட் டு டிலைட் இன் காட். நீங்க அவர் அன்பு செலுத்தணும். ஏன்னா இந்த ஃபியர்னு சொன்னதுக்கு அப்புறம் அன்பு தூரம் போயிருது. இல்லை, நான் அப்படி பேசல. சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக நல்லா செம்மையாக வச்சுருந்தாங்க, நம்மளை வளர்த்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க மேலே ஒரு பயமும் இருக்கும், அதே நேரத்தில் அவங்க மேலே ஒரு அளவு கடந்த ஆசையும் இருக்கும், அவங்களால அளவு கடந்த அன்பும் இருக்கும். இல்லை, இன்னைக்கு கடவுள் மேலே நீங்கள் அளவு கடந்த அன்பையும் அவங்களுடைய ஆசையும் வைங்க. சங்கீதம் 91:14 தானே சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப யூ நீட் டு டேக் டிலைட் இன் லார்ட். அவருக்கு பயந்து அவரெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அதோட நின்றுட்டோம்னா பிரச்சனை. ஏன்னா ஏதோ நடக்கணும்னு பயப்படுறோம்னு நம்ம நினைப்போம். ஆனால் அன்பு கூறுறதுன்றது எந்த அஜெண்டாவும் இல்லாமல் அன்பு கூறணும். திருப்பி சொல்கிறேன், ஒரு விஷயத்த முன் வச்சு அப்புறமேல ஆண்டவர்கிட்ட போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் அதை எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஐயோ நீ ஆண்டரை அடிச்சிடக்கூடாது அதனால பயப்படுறேங்க. நான் ஆண்டருக்கு பயப்படுறேன், ஏன்னா அது என்னெல்லாம் தெரியாது. நான் ஆண்டருக்கு ஃபஸ்ட்டு பயப்படுறேன், நான் ஆண்டர் மேலே அன்பு கூறுறேன். ஏன்? நான் கொஞ்சம் ஒரு நைஸ் பண்ணி வச்சாதான் எனக்கு ஏதாவது செய்வார், இல்லைன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படி இல்லை, நான் ஆண்டவரை அன்பு கூறுறேன். அந்த அன்பின் விளைவா அவருக்கு எனக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாங்காட்டியும் பரவாயில்ல. இந்த ஆங்கிளில் தான் தானியேல் பேசுகிறான். என்னை கர்த்தர் விடுவிச்சாலும் பரவாயில்ல, விடுவிக்கலனாலும் பரவாயில்ல. அதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவர் அற்புதம் செய்யணுன்ற எதிர்பார்ப்பே அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் அற்புதத்துக்காண்டி ஆண்டவர்கிட்ட போல, அவங்க ஆண்டவரே முன் வச்சு போனதுனால அவன் எதிர்பார்க்கல. கர்த்தர் செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யங்காட்டியும் பரவாயில்ல. ஆனா என்ன பாட்டம் லைன், நீ கர்த்தரையே நம்பி போனா நிச்சயமா அவர் செஞ்சுதான் ஆவார். டேக் டிலைட் இன் லார்ட், லவ் காட். ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்க ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க சொல்றான். அவன் என்னைய பாருங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒருத்தரை ரொம்ப அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவர் திருப்பி உங்களுக்கு அன்பு செலுத்தல, நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க?
ஏன்டா இவ்வளோ அன்பு காட்டுறோமே திருப்பி அன்பு காட்டலையே, ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், வில் நெவர் ஸ்டாப் லவ்விங் தெம். அதான் ட்ரூ லவ். இப்போ கடவுளுடைய அன்பு நம்ம நேரம் இப்படி தான் இருக்கு. ஆனால் அவர் அவர் பாருங்க, ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு, பிகாஸ் he loves me, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறதுனால. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீங்க ஆண்டவரை அன்பு செலுத்துறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. God is expecting you to love him. உன் டிசையர், அவங்க ஆசை அவரை பற்றி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஏன் பைபிள்ல உன்னத பாட்டு இருக்கு? அந்த அளவுக்கு அன்பண்ணி பாரு. ஒரு ஆண் ஒரு பெண் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கு, ஒரு பெண் ஒரு ஆண் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்குல்ல, இதை விட பல மடங்கு அன்பு நீ என் மேல வைக்கணும்ன்றதான் ஆண்டவர் அதை இன்டைரக்டா சொல்றாரு. இதுக்கு மேல சொல்ல முடியாது. யூ நீட் டு லவ் ஹிம். அது வந்து ஒரு அஜெண்டா கிடையாது, நான் அன்பு செலுத்தணும்னு ஒரு இது கிடையாது. இயற்கையா என்ன பண்ணணும், ஆண்டவர் மேல அன்பு வரணும். அதை கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஆண்ட இடத்துல அன்பு செலுத்த காரியங்கள் மாறும். அதான் சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 37:4 ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப கதமாக கவனிங்க. 37:4 சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, உங்க இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறணும்னா நீங்க யார்கிட்ட மன மகிழ்ச்சியா இருக்கணும்? நிறைவேறணும்ன்ற மன மகிழ்ச்சி இல்ல, நம்ம மன மகிழ்ச்சியா இருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும். பிரின்சிபல்ஸை மாத்தி புரிஞ்சிக்க கூடாது. நிறைவேறியே தீரும். அப்ப ஆசை தர்றது அவர் தான். கர்த்தருக்குள்ள ஆசைப்படும் பொழுது நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர் தான். அதற்கான பலனை தர்றதும் அவர் தான். அதற்கான அணுகுக்கு தர்றதும் அவர் தான். நீங்க என்ன பண்ணணும், அவரிடத்துல அன்பு கூறணும். நீங்க அவருக்கு பயந்தா போதும். நீங்க அவருக்கு அவரிடத்துல அப்படியே இங்க சொல்லப்பட்டிருக்குல்ல, அவனிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பதுனால கர்த்தர் நம்ம மன மகிழ்ச்சியா இருப்போம். எந்த சண்டை சச்சரவுகள் வேணாம். அப்படி இல்லாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைக்கிறது, நம்ம என்ன நடக்கணுன்ற காரியம் எல்லாமே நடக்கும். அதுதான் கிறிஸ்தவம். நம்மளுடைய கண்ணு இவ்வளோ பேசினாலும் நம்முடைய எண்ணங்கள் எங்க தான் போகும்? அவன்லாம் நல்லா இருக்கானே, அவன்லாம் நல்லா இருக்கானேங்க, அவன்லாம் எங்க ஒருத்தர் இப்படியே சொன்னார், நான் பார்த்து வளர்ந்த பையங்க, எனக்கு மேல இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், பெருசாயிட்டான். பாருங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அதுக்கும் கடவுள் வசனம் வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 37:37 இன்னொரு வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். 37:7 சொல்லுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில பேர் ஓடி ஓடி போய் செஞ்சு பயங்கரம் பெருசா பயங்கரமா இருப்பாங்க. வாவ், இவ்வளவு பார்த்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கு, என்ன மூளை, என்ன அறிவு, இப்படி செஞ்சுட்டாரு, அதை பார்த்து எரிச்சல் ஆகாதன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவன்லாம் ஈவில் பீப்புள், அவன்லாம் மோசமானவன். அவன் தன்னுடைய தந்திரமான மூளையினால தந்திரமான காரியத்தை பயன்படுத்தி அவன் இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம எரிச்சல் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க எரிச்சல் படும்போது என்ன ஆகுது, நீங்க அவனை பார்த்து என்ன பண்றீங்க, பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அவனை பார்த்து நமக்கு நடக்காம போயிருமோ ஒரு இன்செக்யூரிட்டி வருது. ஏன் கோபம் வருது? ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம். ஏன் எரிச்சல் வருது? இன்செக்யூரிட்டி இல்லை. நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. யாரு எப்படி என்ன வளர்ந்து என்ன பெரிய நாளும் பரவாயில்ல, ஒரு நாள் வரும் உங்களுக்கு செய்ய மறுத்த காரணங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. உனக்கு முடியாதுன்னு சொன்னவனுக்கு போய் நீ வாரி வாரி கொடுப்பீங்க. அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பார். அப்போ நம்மள்ட்ட எரிச்சல் இருக்கக்கூடாது. பாரு, கர்த்தர் நம்மள்ட்ட இருந்து எதெல்லாம் எடுக்கிறாரு. எரிச்சல் எடுத்துடுறாரு, சுயத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்துடுறாரு, கர்த்தருக்கு பயப்படாத தன்மையை எடுத்துடுறாரு, கர்த்தர் இடத்துல அன்பு செலுத்தாத தன்மையை எடுத்துடுறாரு. இதெல்லாம் போய் நம்ம கிட்ட அந்த காரியங்கள் வரும்போது என்ன ஆகுது, நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்குது. அவர் ஆசையை கொடுத்தார், அவர் நிறைவேற்றி முடிப்பார். சில நேரம் வருவாங்க, சில பேர் வருவாங்க, இதை சொல்லி முடிச்சிடுறேன். அவங்களுக்கு நம்முடைய கோல் புரியாது, நம்முடைய உச்சகட்டங்கள் அவங்களுக்கு புரியாது, நம்முடைய திட்டங்கள் அவங்களுக்கு புரியாது. அவங்க யார் மாதிரி தெரியுமா இருப்பாங்க? பேதுருவ மாதிரி இருப்பாங்க. அவர்கள் அவங்க பேர் கூட யாருங்க பீட்டர் இல்லை சொல்ற, அவங்க பேர் கூட பீட்டரா இருக்கலாம். வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வசனம் முடிச்சிடலாமா? மத்தேயு 16:23
மத்தேயு 16:23 நான் சொல்றது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, யாரு? இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். புரியுதா? நிறைய பேர் வருவாங்க, குறுக்க வந்து நிற்பாங்க. அண்ணா என்ன பெருசா கிழிக்கிற, என்ன பெருசா பண்ண போற, நீ எல்லாம் என்ன சாதிக்க போற, என்ன அப்படி கேட்டு, இவெல்லாம் என்ன சபையை நடத்துவா, இவெல்லாம் என்ன சர்ச்சை வைப்பான், இவெல்லாம் என்ன பண்ணுவான், இவனாலாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் அவங்க அப்பாவோட போயிருங்க, அதெல்லாம் இவெல்லாம் செய்ய மாட்டான், பேசினவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் அதெல்லாம் முடியாது, உன்னாலலாம் முடியாது, நீ ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ற, நீ ஏன்பா அவ்வளோ பெருசாலாம் யோசிக்கிற, நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பா, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? அப்பாலே போ சாத்தானே, பேய் மாதிரி பேசாத, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடணும். மனசுக்குள்ள சொல்லுங்க, சில நேரம் வெளியே வாயத்தை சொல்ல முடியாது. அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். உங்க டிசையர்ஸ் பெருசா இருக்கா, உங்க ஆசைகள் பெருசா இருக்கா, எண்ணங்கள் பெருசா இருக்கா, அது கர்த்தர் கொடுத்தது. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து அதை செய்ய போறீங்களா, இடர்கள் வரும், தடங்கள் வரும், எல்லாம் வரும். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, அப்பாலே போ. உன் டெஸ்டினி கர்த்தருக்குள்ள பாதுகாப்பா இருக்கு, உங்களுடைய முடிவு கர்த்தருக்குள்ள பாதுகாப்பா இருக்கு. அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க மட்டும்தான் கெடுக்க முடியும். இயேசுவுக்கு 2-3 தடவை அந்த பிரச்சனை வந்துச்சு. இவன் விடமாட்டான் சாவறதுக்கு, போய் அங்க போனா அவருடைய செல்ஃபே விடமாட்டேங்குது, நீ போய் சாவிடமான்னு கேக்குது. உங்களை தவிர்த்து வேற யாரும் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை தடுக்க முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் முற்றிலுமா ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இதயத்தின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவார். தடங்களை பார்க்காதீங்க, என்னை விட நல்லா இருக்கானு பார்க்காதீங்க. எப்படி செய்ய போறன்ற கேள்வி அது உங்களுடைய கேள்வி அல்ல. கர்த்தருடைய கடத்தில் ஒப்புவித்ததை அவர் வருகிற அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஃபுல் ஸ்டாப். உங்க வேலை என்னன்னா அவர் சொல்ற மாதிரி செய்யறது தான். இந்த டைலாக் நம்மளோடது. கடவுள் சொல்ல போறாரு, நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். கடவுள் சொல்ல போறாரு, நான் செய்ய போறேன். எனக்கு நன்மை தீமை அவசியம் இல்லைங்க. எனக்கு இந்த ப்ராடக்டோட டிஃபெக்ட் சொல்லுங்க, இல்ல கர்த்தர் வாங்க சொன்னாரா வாங்குங்க. நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா இந்த காரெல்லாம் வாங்கிட்ட, ரொம்ப மைலேஜ் குடிக்கும், ரொம்ப பெட்ரோல் குடிக்கும்பா, ரொம்ப மைலேஜ் ஆகும், எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் சொல்ல சொன்னாரு, வாங்கிட்டேன். ஒருத்தர் கேட்டார், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுவேன் சொன்னேன்னு. அதெல்லாம் தேவையா? ஒரு ஸ்ப்ளெண்டரோ ஒரு ஷைனோ வாங்கியிருக்கலாம்ல, அது ஈஸியாக என்ன பண்ணலாம், பார்த்துட்டு போகலாம்ல. இல்லைங்க, நான் எனக்குள்ள ஆசை கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் ஆசை கொடுத்தாருன்னா கர்த்தருக்கான பணத்தையும் கொடுப்பார். நான் ஆசைப்பட்டு போகும்போது தான் நஷ்டப்பட்டு உட்காருவேன். கர்த்தர் அந்த ஆசையை கொடுத்திருந்தாருன்னா அதற்கான வழிவாசல்களையும் அவர் திறந்து கொடுப்பார். சிம்பிள், அவ்வளவுதான். கர்த்தர் செய்து முடிப்பார்.